மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு சுமித் அண்ட் சக்தி சேனல். இன்னைக்கு பார்க்க ஒரு வீடியோ என்ன வீடியோ தெரியுமா? லாஸ்ட்ல அதுக்கு முன்னாடி சொன்னோம் ஸ்பைசி நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து கொரியன் நினைக்கிறேன். கொரியன் சீஸ். கொரியன்ஸ் தான். பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. மேகி வாங்கினா 10 ரூபா பாக்கெட் தான். இது அதே சைஸ் தான் இருக்குது. ஆனால் 50 ரூபா. ஆமாம் மக்களே, செம்ம ரேட்டு. இருந்தாலும் ரொம்ப காரமாக்குது. அதெல்லாம் சாப்பிடவே முடியாது, வாயில் வைக்கவே முடியாதுன்றாங்க. ஆனால் நாம் யாரு பச்சை மிளகாவே சாப்பிட்றாரு. நம்ம விடுவோமா? வாங்கிட்டல. இது வந்து உங்களுக்காக தான் நான் சாப்பிட போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமே. செஞ்சுட்டு வந்துட்டோம் வீடியோக்கு. மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே மேகி வந்து செய்யக்குள்ள மசாலா அதிலே போட்டு கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிட்ருவோம். ஆனால் இதில் கொரியனில் இதை மட்டும் வேக வச்சு எடுக்கணுமா ஃபஸ்ட்டு. இது வேக வச்சு எடுத்துக்கிட்டு போட்டுருந்துச்சு பின்னாடி இது கட் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே கலக்கிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதானா? சோட்டி வெறுமே சாப்பிட சூப்பராக இருக்கு சோட்டி. நாங்களாம் மிளகாத்தூளா போட்டு கிண்டி சாப்பிடுவோம். இதெல்லாம் எந்த மொழிக்கு எங்களுக்கு இல்லை, எனக்கு. சரி மிக்ஸ் பண்ணலாமா? நான் வெறுமையாக சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஏதோ பவுடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் கட் பண்ணிடுறேன். 3 பாக்கெட் போட்டோம். ஆளுக்கு 1.5 பாக்கெட்டு. இது நான் கட் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் சதக் அப்படியே பொடி தூவிட வேண்டியதான். என்னடா காரமா இருக்கு? என்னடா சக்கரெல்லாம் போட்டிருக்கானுவ? ஒரு மாதிரி இட்லி பொடி ஸ்மெல் வரல, அந்த மாதிரியே இருக்கு எனக்கு. சொட்டி எப்போது சொட்டியா என்ன அதிகமாக போடுற? பாருங்களேன், இந்த பாக்கெட் பொடி இப்படி தான் இருக்குது. 2வது கொட்டு மாதிரி தெரியுதா? லிக்விட் நான் தான் கட் பண்ணிக்குவேன். எனக்கு ஒருவேளை இது காரமா இருக்கும். இதான் சீசனிங் ஆயில்னு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க தெரியுதா? சீசனிங் ஆயில். என்னடா இது ரத்த மாதிரி வருது? எது? இல்ல சாஸா? சத்தியமா ரத்தமா தான் இருக்கு. எனக்கோ தெரியல. இந்த கட் பண்ணி உனக்கு கொஞ்சம் கொடுக்கணும். மொத்தமா நானே போட்டு கிண்டிடணுன்றியா? சட்டி கொஞ்சமா போட்டுக்கலாமா? ஃபுல்லா போட்டுக்கணுமா? ஃபுல்லாகவே போட்டுக்கணுமா? சேலஞ்சுன்னு வந்தா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிதான் ஒன்றும் இல்லை. பையா பிள்ளை எனக்கே எல்லாம் போட்டு ஒருவேளை மிளகாத்தூள் கரைச்சிட்டு வடி கட்டிட்டாங்களோ அப்படிதான் எனக்கு இருக்குது. தெரியல அது எப்படி கையில் ஒட்டிக்கிச்சியா? என்னடா அது நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு மாரி எண்ணெயாக்குது. ஆனா கலர் தான் மிக்ஸ் பண்ணிடுவோம். நிறைய போட்டுருக்கோம். அடே காரம் இருக்குதுடா அதுல. நல்லவனே வந்து ரெட் கலரா நல்லவனே. அதுல காரம் இருக்குதுடா. அப்படியே அப்பறம் அக்கா மக்களே காரத்துக்கான அறிகுறி. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? ஆனா நான் அந்த பவுடர் பார்த்துட்டு ஓஹோ ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு போட்டிருக்காங்க. சக்கரெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப காரம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா அப்பயே பார்க்க மஞ்சள் கலர்ல மிக்ஸ் பண்ணி வச்சு நண்பங்க பாருங்களா. ரெட் கலர்ல இருக்கு. ரத்தத்தை போட்டு கலந்தாமா அப்புறமா ஐயோ பாத்தல கொரியன் உங்களோட மட்டும் தான் டிஃபரெண்டா கண்டுபிடிக்க முடியும். சோட்டி நாம கொரியன் ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் சோட்டி? ஒன்லி கொரியன். ஃபர்ஸ்ட் நான் இதை டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது சாப்பிட முடியாது, காரம் வாயில் வச்சா பத்தும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் உன் தங்கச்சியே தான் சொன்னிச்சு பத்துன்னு. என் தங்கச்சி தான் சொன்னா காரன்னு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக சாப்பிட்ருக்கணும். சேலஞ்சுங்கன்னா சேலஞ்சு அதான் சேலஞ்சு. பார்க்கும்போது ரத்தத்தை ஊற்றி கலர் மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி 1 2 3. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா ஆண்டவா
உன்னை நம்பி தான்ப்பா. இல்ல நீ சாப்பிடு இல்ல ஒண்ணுதான் பார்த்து இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வாவ் சூப்பரா இருக்குது. அப்புறம் படும் கேவலமா இருக்குன்னு அர்த்தமே. என்ன மக்கள் நம்ம கையிலே சாப்பிட்டுக்கிறாங்க. அது சூடா இருக்கு வர. ஆஹா என்ன நீ சோட்டி நீ சாப்பிடு நான் பார்க்குறேன். பயமா இருக்கு விட நீ மாட்டேன். சாப்பிடு நான் பார்க்குறேன். சேலஞ்சுனா சேலஞ்சு தான். ஐயோ அம்மா ஓ மை காட். ஆச்சியா அடுத்துறா ம் இப்பதான் தெரியுது கொரியன்ஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாது, காரமாக தான் செஞ்சுருக்குங்க. என்ன எனக்கு நான் சாப்பிட்ற காரம் செஞ்சுருக்கீங்க, அப்படியே ஆப்போசிட்டு சத்தி சாப்பிடக்கூடாத காரம் செஞ்சுருக்கீங்க. என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா? வீணாவுமா ஏதோ எண்ணெய் ஊற்றுறாங்க பார்த்தா பயப்புல மிளகாத்தூள் பார்த்தியா? நான் சொன்னேன் பார்த்தியா? நான் சொன்னது போலே இருக்குது. காதுல இருந்து காத்து வருது. உங்களுக்கு தெரியல எனக்கு, ஆனால் எனக்கு தெரியுது. சாப்பிட்டு முடிச்சதான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அநேகமாக இந்த கம்பெனி வச்சிருக்க வந்து ஏன் டேஸ்ட்டுக்காரன் போல நல்லா காரம் செஞ்சுருக்கான். என்ன மனுஷன் முதல்ல எனக்கு கண்ணு தண்ணி வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கண்ணு தண்ணி வருது. தொடச்சு விட்டுதா? செம்ம வேற லெவலு, நல்லா செஞ்சுருக்காங்கப்பா. யூடியூப்பில் பார்த்து என்ன வீடியோ பண்ணுறாங்க கொரியன் என்னடா கொரியன் பார்த்தா இப்போ தான் தெரியுது நல்லா காரமாக இருக்குதா. உதட்டு பாருங்களா, லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் லிப்ஸ்டிக்கே நான் லைட்டாக போட்டேன். முடியல. தண்ணி குடிச்சிக்க. அப்படி பாவிங்க கொரியனுங்களா, நீங்க இப்படியே போடுவீங்க காரத்தை? Oh my god, oh my god. முடியல. அந்த மூக்குல சூப்பர். டெய்லி இதேமாரி ஃபுட்டே நம்ம சேலஞ்ச் பண்ணலாமா? நல்லா இருக்குது. கொலை பண்ணிடுவேன் நான் இந்த மாதிரிலாம் சாவடிக்காத மனுஷனை. அவா சாப்பிட்டு முறையான சாப்பாடு. இதுக்கு தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க நல்லா காரம் சாரமாக சாப்பிட்றேன், அப்போ தான் சூடு சோறம் நிறையா இருக்குன்னு. ஆனால் இந்த அளவுக்கு காரம் சாப்பிட்டா வயிற்றுல ஒன்றும் இருக்காது பிள்ளைங்க. இவனுக்கு பாவம் ரொம்ப காரமா சும்மா காரம் மக்களே. இல்லை உண்மையாக தான் காரம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நான் சாப்பிட்ற காரம் இருக்கிறதால எனக்கு அவ்வளோ தெரிஞ்சுக்கொள்ள உள்ள நாக்கு உள்ள எதுவுமே எரியல. உதரில் படுத்து லைட்டாக அந்த எரிச்சல் தெரியுது. நைட்டு சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா, இல்லை ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணுமா? நான் ஜெயிச்சிட்டேன் எப்பயும் போல. நான் ஜெயிச்சிட்டேன். இவங்க ஜெயிக்கணும், ரெண்டாவது செகண்ட் அடிச்சு பிடிக்கணும். அதுக்கு இவங்க ஃபுல்லாக சாப்பிடணும். அதுக்காக தான் உங்களுக்காக இதெல்லாம், உங்களுக்காக இவ்வளோ காலத்தில் சாப்பிட்றேன். இப்படி உயிரை வாங்குற இந்த லட்சத்தில் எவ்வளோ காரம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து காரம் இருக்குது,
எனக்கு காரம் இருக்குதுனாவே இவங்களுக்கு வந்து ஹெவி காரம், ஹெவியில் ஹெவி. அப்படி இருக்குள்ள நீ என்ன சொன்ன சொல்ல, எதை சொன்ன அப்போ இந்த கீழேருந்து வரக்குள்ள இது அதோட இது நல்லா இருக்கும் பாட்டி, அது எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க மேடம், கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் சாப்பிட்டு பாருங்கன்னு. சத்தியமா நீங்க ஏதாச்சும் சாப்பிட்றேன்னு நினைச்சீங்க, நான் காரமாக சாப்பிடணும், ஒருத்தங்க பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் இதை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு. நல்லா காரமாகுது, சூப்பராக இருக்குது. கொரியன் நூடுல்ஸ்னால் கொரியன் தான், பரவாயில்ல நல்லா இருக்குது. ஏதோ காரம் இருக்காது போல, என்னடா காரம் இருக்குதுன்னு நினச்சேன். ஸ்டார்டிங்கில் கொட்டக்குள்ள நீங்களே பார்த்துங்களா, கொட்டக்குள்ள பார்க்குறேன் என்னடா சக்கரை கொட்டுது. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஊற்றுக்குள்ள ஒரு ஆயில் மாரி ஊற்றுக்குள்ள நான் சத்திட்டு அப்பயே சொன்னேன், அநேகமாக மிளகாத்தூளை அவங்க அரைச்சிட்ருக்காங்க, வடிகட்டிட்டு இருக்காங்க, அதான் எண்ணெய் மாரி இருக்குதுன்னு கேட்கல. காலெல்லாம் வலிக்குது சொட்டி, கிர்ன்னு ஆகுது காரத்துக்கு. என்னன்னு தெரியல, அது சாப்பிட்றது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுறேன். மனுஷன் தான் நீ. இது இந்த காரம் உங்கள் இது நான் சொல்கிறது உண்மையிலே டவுட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும், நல்லா காரமாக இருக்குது. அந்த ஃபீல் என்னான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நீங்களும் சாப்பிட்டு பார்த்து. ஆனால் திரும்பி சொல்கிறோம், ஒரு பாக்கெட் 50 ரூபா. நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து எங்கள் ரிலேட்டிவ் வந்து எங்கள் ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் யாருனாலும் சரி, உங்களுக்கு தான் சொல்கிறேன். நம்ம தேகதூரத்தில் இருக்க கோகுல் ஸ்டோரில் தான் வர வச்சுருக்கேன். எங்கேயுமே துருவத்தில் இல்லை, கோகுல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து வர வச்சேன். வர வச்சுன்னா சும்மா 40-50 பாக்கெட் வர வச்சுருக்காங்க எனக்கோசரமே. 3 பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்து செஞ்சேன், அதுக்கே படுத்துக்கிட்டான் மக்களே. அது விதமா இங்க இங்க. ஆனால் இதுலேயும் இன்னொரு ஐடியா பண்ணேன் நான், 3 பாக்கெட் செஞ்சு பார்க்கலாம், சேலஞ்சானு பண்ணுறோம் நம்ம அப்படின்னு செஞ்சுட்டேன். நானே நினச்சேன் ஆளுக்கு ஒரு 5 பாக்கெட் போடலான்னு நினச்சேன். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நான் உயிரோட வைக்கணுமா இல்லை ஏதாச்சும் ஆயிடணுமா நினச்சேன் நீ. ஸோ இதேமாரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கலாம், கமெண்ட் பண்ணுங்க, ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓஹோ தண்ணி காலியாயிருச்சா, தண்ணி காலியாயிருச்சு சொல்லுங்க. ஓகே நண்பர்களே.